ஜமா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பிரேக் டவுன் இப்படி தான் இருக்கும். இது நல்லா படிங்க. லாக் லைன், மிஷன், சேலஞ்சஸ், ஸ்ட்ராட்டஜி, லேயர்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ். லாக் லைன்னா அப்படின்னா ஒரு படத்தோட மெயின் பிளாட்டை 1-2 லைனில் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இருக்கும். அந்த லாக் லைன்லேருந்து ஒரு மிஷன் உருவாகும். அந்த மிஷனை கிளைமேக்ஸில் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படம் முடியும். இப்போ இந்த மிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா கிளைமேக்ஸில் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நம்ம படம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் ஒரு படம் முடியும். இப்போ இந்த சேலஞ்சஸை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு, இந்த மிஷனை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காக சில லேயர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லேயர்ஸ் இன்னும் நிறைய காரணங்களுக்காக கூட கிரியேட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு படத்தோட லைவ்லினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ, இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ, சில த்ரில்லர் படத்தில் இன்னும் த்ரில்லரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ அதை உருவாக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை எல்லாரும் எழுதி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேவை படமாக மேக் பண்ணுறாங்க. இப்போது ஜமா படத்தோட லாக்லைன் என்னன்னு பார்த்துடலாம். ஜமா படத்தோட லாக்லைன் இதுதான். இளவரசன் அப்படிங்கிற ஒருத்தனோட பையன் கல்யாணம். அவன் தாண்டவம் அப்படின்ற ஒருத்தன்கிட்ட ஒரு ஜமாவில் திரௌபதி வேஷம் போட்டுட்ருக்கிறான். அவன் அந்த ஜமாவை ஓன் பண்ண ட்ரை பண்ணுறான். அது ஏன் அப்படி அவனால் அதை ஓன் பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ அவனால் ஓன் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அதுதான் கிளைமேக்ஸ். ஸோ கிளைமேக்ஸில் அந்த ஓன் பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு அந்த படத்தை முடிக்கணும். ஸோ ஒரு லாக்லைனோட எண்டில் அந்த படத்தோட முடிவு நம்மளுக்கு தெரியும். அதுதான் மேக்ஸிமம் கிளைமேக்ஸாக இருக்கும். இப்போது இந்த லாக்லைனில் கல்யாணங்கிறது யாருன்னு நம்ம சொல்லி ஆகணும், இளவரசன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி ஆகணும், தாண்டவம் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி ஆகணும், ஜமா அப்படின்னா என்னென்னு சொல்லி ஆகணும், திரௌபதி வேஷம் போடுறான்னா ஏன் திரௌபதி வேஷம் போடணும், அதனால வர இம்பேக்ட் என்ன, அப்புறம் அந்த ஜமாவை ஓன் பண்ண ட்ரை பண்ணுறான்னா ஏன் ஓன் பண்ண ட்ரை பண்ணுறான், அது ஏன்னு நம்ம லாக்லைன்லேயே கேட்டிருக்கோம். இப்போ இப்படி தான் ஒரு லாக்லைனை முடிவு பண்ணுவாங்க. இந்த லாக்லைன்லேருந்து எவ்வளோ சீக்வன்ஸ் உங்களால் டெவலப் பண்ண முடியுதோ அந்த சீக்வன்ஸை வச்சு படத்தை நரேட் பண்ணுவாங்க. ஆனால் லாக்லைன் வச்சு மட்டும் நம்ம படத்தை பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணிட முடியாது. அதுக்காக தான் இந்த மிஷன் தேவைப்படும். இந்த மிஷனுக்கு ஏத்தாப்புல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ இந்த மிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மிஷனுங்கிறது அந்த லாக்லைனோட கடைசியில் என்னதான் இருக்கும், கல்யாணங்கிற கேரக்டர்னால அந்த ஜமாவை ஓன் பண்ண முடிஞ்சுதா இல்லையாங்கிறத அந்த மிஷன். அதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இந்த கல்யாணங்கிற கேரக்டர் யார், ஜமானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தில் சொல்லணும்னா அதை இன்ட்ரோ சீக்வன்ஸாவோ இல்லை எங்கேயாவது நம்ம சொல்லணும், எந்த சீக்வன்ஸ்லையாவது சொல்லணும். ஸோ அதுக்குன்னு ஒரு சீக்வன்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க படத்தில். இப்போ அந்த சீக்வன்ஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நரேஷனில் வச்சு பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோ சீக்வன்ஸ் அப்படின்னு வச்சு அதில் ஜமானா என்ன, தாண்டவனா யார், அவர் என்ன பண்ணுவார், அவர் கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க, பெருமாள்னா யாருன்னு எல்லாரையும் பற்றியும் சொல்லி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ்லேயே கல்யாணன்ற கேரக்டர் என்ன மாதிரியான வேஷம் போடுது, அதனால அது எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதையும் இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாகவே சோசியல் ஸ்டிக்மா கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அவன் திரௌபதி வேஷம் தான் போடுறான்னா திரௌபதி வேஷத்தை ரொம்ப அழகாக போடுறதுனால அவனுக்கு ரொம்ப அதிகமாக அந்த பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும், பொண்ணுங்களோட பிஹேவியர் இருக்கும். அது நடிப்பில் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அதிகமாக அந்த பொண்ணோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த சொசைட்டி எப்படி பார்க்குது என்ன பண்ணுதுன்னு ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸாக உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு படத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ 2 மணி நேரம் படம்னா அதில் ஒரு சீக்வன்ஸுக்கு 15 நிமிஷம் வச்சா 8 சீக்வன்ஸ் வரும். ஸோ 8 சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் ரெடி ஆயிரும். 8 சீக்வன்ஸில் கூட ஒரு சீக்வன்ஸுக்கு 15 நிமிஷத்தில் 8 சீன் இருக்கும். இப்போ 8 சீன்னா ஒரு சீனில் 15 செகண்ட் வச்சா 8 ஷாட் இருக்கும். ஸோ 8 ஷாட்டு 8 சீனு 8 சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 2 மணி நேரம் படத்தை ரெடி பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயின் மோட்டோ. ஸோ லாக்லைன்லேருந்து உங்களால் எவ்வளோ சீக்வன்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மிஷன் மூலமாக என்ன சீக்வன்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சஸ் இருந்து தான் நீங்கள் மேக்ஸிமம் சீக்வன்ஸை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இப்போ ஜமா படத்தில் அந்த மேக்ஸிமம் சீக்வன்ஸ் என்ன ரெடி பண்ண முடியும்னு பார்த்தா இந்த படத்தோட சேலஞ்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதையோட சேலஞ்சஸ் என்னென்னா,
இப்போ ஜமாவை கல்யாணம் ஓன் பண்ணணும்னா தாண்டவத்தை தவிர மற்ற பீப்புளோட சப்போர்ட் அவனுக்கு வேணும். ஸோ அதுதான் முதல் சேலஞ்சஸே. இப்போ அந்த சேலஞ்சை அவனால் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு காமிக்கணும். அது ஒரு சீக்வன்ஸ். ஸோ சேலஞ்சு ஒரு சீக்வன்ஸ், அந்த சேலஞ்சை பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறது இன்னொரு சீக்வன்ஸ். அதே மாதிரி அடுத்தது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அவனுக்கு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவன் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணாங்கிறது இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இதையும் அதையும் கிளப் பண்ணால் அது ஒரு சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் சோசியல் ஸ்டிக்மா. ஏன்னா ஒரு பெண் வசம் போடுற ஒருத்தனால பெண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுற அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பிஹேவ் பண்ணுறதுனால அவனால் இந்த ஜமாவை எடுத்து நடத்த முடியுமா அப்படின்னு மற்ற பீப்புளுக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் வரலாம். இல்லை எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் வரலாம். ஸோ யாருமே வந்து தன்னோட கூத்தை பார்க்க வராமல் போயிடுவாங்களோ அப்படின்றதுனால அந்த சோசியல் ஸ்டிக்மாவை எப்படி உடைக்கணுங்கிறதும் ஒரு சேலஞ்சாக இருக்கும் அவனுக்கு. அதுக்கு அடுத்தது அவனோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறது. இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டா கூட அவனோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணாதான் அந்த ஜமாக்கு எல்லாரும் பார்க்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனால தான் ஜமாவை நடத்த முடியும்னு மற்ற பீப்புளும் முடிவுக்கு வருவாங்க. ஸோ அவனோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறது இன்னொரு முக்கியமான சேலஞ்சு. இப்போ இந்த சேலஞ்ச் எல்லாத்தையுமே அவனால் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா தான் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் வந்து ரெடி ஆகும். இப்போ இந்த சேலஞ்சஸையும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் கிளப் பண்ணால் தான் அது ஒரு சீக்வன்ஸாகவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அங்கே மற்ற பீப்புளோட சப்போர்ட்டை கெயின் பண்ணணும்னு சேலஞ்ச் இருந்துச்சுன்னா இவனோட ஸ்ட்ராட்டஜி இந்த படத்தில் என்னவா இருக்குன்னா, நீங்கள் டேரெக்டாக எல்லாருக்கிட்டையும் போய் பேசுவான். நான் ஜமாவை நடத்தலான்னு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்திட்டையுமே பேசுவான். அது இந்த படத்தில் ஒர்க் ஆச்சான்னு பார்த்தா ஒர்க் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு லேண்டையும் விற்றுருவான். அதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னு பார்த்தா அதுவும் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சோசியல் ஸ்டிக்மாவை வந்து அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. அப்போது பூனன்ற கேரக்டர் வந்து நீ அர்ஜுனன் வேஷம் போடு, அப்போ எல்லாரும் உன்னை வந்து மதிப்பாங்க, இந்த சோசியல் ஸ்டிக்மா உடைக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுப்பான். அதனால அர்ஜுனன் கேரக்டராக போடலான்னு போய் தாண்டவத்திட்ட கேட்டால் அதை அலோவ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். மொட்டைப்பாறை சீக்வன்ஸில் அவன் வந்து சாமியாக வந்துடும், அது வந்துடும்னு சொல்லி அர்ஜுன் வேஷம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பவும் லாஸ்ட் நேரத்தில் அது மாறி அர்ஜுன் வேஷம் போட முடியாமல் குந்தி வேஷம் தான் போடுவான். அதுவும் ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ கடைசியாக என்ன நடக்கும்னா, எல்லாரோட இந்த மற்ற 3 ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகலை. அதை 3ஐயும் கிளப் பண்ணி அதே சமயத்தில் அவனோட ஸ்கில்லையும் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய சேலஞ்சையும் அவன் வந்து பண்ணணுங்கிறதுனால அவன் கடைசியாக எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, குந்தி வந்து கர்ணனை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும் கூத்தில். அப்போ வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தாண்டவமே அழுது அவர் வந்து அதுக்கப்புறம் இறந்து போகிற நிலைமைக்கு வந்து மாறிடும். அந்த அளவுக்கு அவன் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணிடுவான். ஆனாலும் மற்ற பீப்புள் மறுபடியும் ஜமாவை அவங்ககிட்ட கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நீ இன்னும் அர்ஜுன் வேஷம் போடலை, அந்த சோசியல் ஸ்டிக்மாவை நான் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அதனால தான் கிளைமேக்ஸ் டான்ஸ்னு ஒரு சீக்வன்ஸ் உருவாகும். ஸோ கிளைமேக்ஸில் அவன் அர்ஜுனன் மாதிரி வந்து செம்மையாக டான்ஸ் ஆடி பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி ஒரு இடத்துல உட்காருவான். படம் பார்த்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுக்கப்புறம் அவன் தான் ஜமாவை ஓன் பண்ண போகிறான் அப்படின்னு அதோட படத்தை முடிப்பாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம லாக்லைன் என்னென்னு பார்த்தோன்னா, ஒருத்தன் வந்து ஜமாவை ஓன் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுக்கு ட்ரை பண்ணுறான், அவனால் பண்ண முடிஞ்சுதா இல்லையான்னு தான் நம்ம கிளைமேக்ஸாக நம்ம சொல்லியிருக்கோம். கிளைமேக்ஸில் எஸ் ஆர் நோன்னு போட்டு அதை நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஸோ கிளைமேக்ஸில் அது முடிஞ்சுதா முடியலன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு எஸ்ன்னு அந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்படி கிளைமேக்ஸில் அந்த லாக்லைனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் இன்னும் இன்ட்ரெஸ்டாக ஆகுற இடம் எங்கன்னா, இந்த படத்தோட லேயர்ஸ். இப்போ இந்த 2 லேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான லேயர்ஸு. நம்ம சோசியல் ஸ்டிக்மா அந்த கதையில் பேசிட்டோம். மற்ற 2 லேயர்ஸில் ஜகாவோட லவ் லேயரும் இளவரசன் அவரோட அப்பா லேயரும் ஒன்று இருக்கும். அந்த லேயர் தான் படத்தில் அதிக நேரமே எடுத்துக்கிற லேயர்ஸ். இப்போ அந்த லேயர்ஸில் தான் ஜமாவோட டீட்டெயிலிங் அதிகமாக தெரியும், அதே சமயத்தில் கல்யாணத்தோட டீட்டெயிலும் அதிகமாக தெரியும். ஸோ ஜகா வந்து ஒரு எஜுகேட்டட் ஒரு உமன் அப்படிங்கிறத அவங்க எப்படி வந்து கல்யாணன்ற ஒரு சோசியல் ஸ்டிக்மாவில் அடங்கியிருக்கிற ஒரு கல்யாணன்ற கேரக்டர் எப்படி பார்க்குறாங்க போது தான் இந்த படத்தோட லைவ்லினஸ் இன்னும் பயங்கரமாக கூடுது. ஸோ இளவரசன்ற கேரக்டரை காமிக்கிறது மூலமாக தான் கல்யாணம் ஏன் வந்து ஜமாவை ஓன் பண்ண ஆசைப்படுறான் அப்படிங்கிறதையும் அந்த லேயர் தான் வந்து காமிக்குது. இப்போ இந்த லேயர்ஸ் மூலமாக தான் இந்த சேலஞ்சஸை விட அதிகமாக சீக்வன்ஸ் இருக்கிறது அப்படின்னா அந்த லேயர்ஸ் மூலமாக தான் இந்த படத்தில் ஸ்ட்ராட்டஜியும் சேலஞ்சஸையும் வச்சு இருக்கிற சீக்வன்ஸு ஒரு 3-4 இருந்துச்சுன்னா, லேயர்ஸை வச்சு உருவாக்குனது ஒரு 3 சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ இது பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 8 சீக்வன்ஸ் ரெடி ஆயிரும். அந்த 8 சீக்வன்ஸை ஜமா படத்தில் இந்த மாதிரி தான் நரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டிக்மா சீக்வன்ஸ் இருக்கும், அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறது, அங்கே என்ன நடந்துச்சு அப்படி என்ன நடந்துச்சுன்றது இருக்கும். அதுக்கப்புறமே லவ் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜகாங்கிற பொண்ணு வந்து எப்படி கல்யாணத்தை லவ் பண்ணுறா, எதுக்காக லவ் பண்ணுறான்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்தை எப்படி ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுறாங்கிறத எல்லாரும் பண்ணுற மாதிரியே காமிப்பாங்க. எப்படின்னா தாண்டவன்கிட்ட போய் நான் வந்து அர்ஜுன் வேஷம் போடணும்னு சொல்லும்போது அந்த சீக்வன்ஸில் அந்த சீனில் வந்து தாண்டவன் வந்து எப்படி கல்யாணத்தை ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்டையும் சப்போர்ட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி அவனை ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுறாங்கிறது. உதாரணத்துக்கு மாவு வரைக்க விடுறது, மண்ணெண்ணெய் வாங்க விடுறது, குழந்தைக்கு ஸ்கூல் போகணும், நீ ஃபீஸ் கொடுன்னு கேட்குறதுன்னு அவனை வந்து எந்த அளவுக்கு ஸ்லேவாவோ எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க கல்யாணத்தை அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு. அந்த சீக்வன்ஸ் வரும் நரேஷனில். அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் வரும். அதுக்கப்புறம் மொட்டைப்பாறை சீக்வன்ஸ்னு ஒரு சீக்வன்ஸ் வரும். அது அங்கங்கே ஒரு 2-3 இடத்துல பிரித்து போட்டிருப்பாங்க. ஒரு 2 இடத்துல ஃபெயிலியர் ஆகிற மாதிரி, கடைசியாக அது சக்ஸஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பெட்ரேல் ஆஃப் கொலீக்ஸ், அதாவது மற்ற பீப்புள்கிட்டருந்து சப்போர்ட் கெயின் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணியிருப்பான்னா லேண்டெல்லாம் செல் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்போம். அந்த லேண்டெல்லாம் செல் பண்ணதுக்காக அவங்க வந்து மறுபடியும் ஜமாக்கு வந்து இவங்களுக்காக வேலை செய்ய மாட்டாங்க, அதாவது கல்யாணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ ஏமாற்றிடுவாங்க. அந்த பெட்ரேல் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இளவரசன் சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இளவரசன் சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் என்ன தெரியும்னா இளவரசன் எப்படி வந்து கூத்து ஆரம்பித்தான், ஜமாவை ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் எப்படி எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க, அதில் கடைசியில் இளவரசனே எப்படி விலக்கி விட்டாங்க, மற்ற பீப்புளெலாம் எப்படி எடுத்து ஜமாவை நடத்தினாங்கன்றதெல்லாம் அங்கே தான் புரிய வரும். அதான் கல்யாணன்ற கேரக்டர் வந்து மறுபடியும் அந்த ஜமாவை எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக 2 சீக்வன்ஸ் வரும். குந்தி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் சீக்வன்ஸ். அடுத்தடுத்து அந்த 2 சீன் வந்துடும். அந்த சீனோட படம் முடியுது. இது நரேஷன் அப்படிங்கும்போது படம் எப்படி வந்து இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நான் எழுதிக்கிறோம். ஆனால் ஒரிஜினல் சீக்வன்சிங் இப்படி கிடையாது. ஒரிஜினல் சீக்வன்சிங்னா என்னென்னா இந்த கதை எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வந்துச்சுங்கிறது தான் ஆக்சுவலாக சீக்வன்சிங். இப்போ இந்த சீக்வன்சிங் கவனிச்சிங்கன்னா இளவரசன் தான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸாகவே இருப்பார். ஸோ இளவரசன் வந்து இளவட்டமாக இருக்கும்போது, அதாவது கல்யாணம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது, அப்போது இளவரசனோட ஊரில் பூனுங்கிற ஒரு கேரக்டர் வந்து வேற ஒரு ஊரில் கூத்து நடந்துட்டு இருக்கும். அந்த கூத்தில் வந்து மத்தளை வாசிச்சுட்டு இருப்பான். அவனை வந்து ஒரு நாள் ட்ராப் பண்ண போவதுக்காக இளவரசன் போவான். அதுக்கப்புறம் இளவரசனுக்கு கூத்து பிடிச்சிரும். ஸோ கூத்தை கற்றுக்கிட்டு இவனே ஒரு ஜமா ஆரம்பிப்பான் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிற டைம் லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். அதுக்கப்புறம் வந்து இளவரசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜமால வளருவான். அவனோட ஃப்ரெண்டாக தாண்டவன் இருப்பான், தாண்டவனும் வளருவான். இவங்க 2 ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இளவரசனோட பையனும் தாண்டவனோட பொண்ணு வந்து பழக ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு லவ் சீக்வன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த லவ் சீக்வன்ஸுக்கு அப்புறம் கல்யாணம் வந்து கூத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கூத்தில் வந்து ஜாயின் ஆவான். அவன் வந்து நான் திரௌபதி வேஷம் போடுறான்னு ஆசைப்பட்டு திரௌபதி வேஷம் போட ஆரம்பிப்பான். இப்போ திரௌபதி வேஷம் போட ஆரம்பிச்சதுனால பயங்கரமாக அவனுக்கு பிடிச்சிரும். அதை ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இளவரசனை வந்து கூத்துலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ இளவரசனும் சேர்த்துருவான். ஆனால் கல்யாணம் வந்து அதுக்காக பழி வாங்குறதும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. தாண்டவத்துக்கிட்ட வந்து மறுபடியும் நான் வந்து சிஷியனாக சேர்ந்துக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு தாண்டவத்தை சேர்ந்துப்பான். ரொம்ப இன்வால்வ்டாக திரௌபதி கேரக்டரை பண்ணுறதுனால அவனுக்கு திரௌபதி மாதிரியே வந்து இப்படி பிஹேவியர்லாம் இருக்கும். ஸோ அதனால ஏற்படுற சோஷியல் ஸ்டிக்மாவை அடுத்த சீக்வன்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை வந்து நம்ம ஸ்லேவாக யூஸ் பண்ணிக்கிட்டா இளவரசனை பழி வாங்குற ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குமென்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. கல்யாணம் கூட அதை புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் மொட்டைப்பாறை சீக்வன்ஸ்ன்னு இருக்கும். அந்த மொட்டைப்பாறை சீக்வன்ஸில் எப்படி யார் என்ன வேஷம் போடணுங்கிறத ஒவ்வொரு டைம் முடிவு பண்ணுறது அந்த சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கொலீக்ஸ்லாம் வந்து ஏமாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணி அந்த படம் வந்து முடியும். இப்படி தான் வந்து ஆக்சுவல் சீக்வன்சிங் இருக்கும். ஆனால் படத்தில் நரேஷன் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காக. ஸோ எதை முன்னாடி போடணும் எதை பின்னாடி போடணும்னு இந்த சீக்வன்சிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் நரேஷனில் மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு இங்கே சீக்வன்சிங்கில் டைம்லைன் படி ஃபஸ்ட்டு இளவரசன் சீக்வன்ஸாக இருக்கும். ஆனால் நரேஷன் பண்ணும்போது படம் இன்ட்ரெஸ்டிங் ஆகணுங்கிறதுக்காக இளவரசன் சீக்வன்ஸை 7வது கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 7வது சீக்வன்ஸு இது வந்து லேயரில் வருதே தவிர இங்கே சேலஞ்சஸில் கிடையாது. ஸோ லேயர்ஸில் தான் இளவரசன் சீக்வன்ஸ் இருக்கும். அதே மாதிரி லவ் லேயரும் பார்த்தோன்னா படத்தில் லவ் லேயர் வந்து 3rd சீக்வன்ஸாக வரும். ஆனால் டைம்லைன் படி பார்த்து சீக்வன்சிங்கில் 2ண்டாக வரும். அதுவுமே லேயராக தான் வரும். ஜகா லேயரை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா கதையோட லாக் லைனில் எதுவும் மாற்றம் இருக்காது. கல்யாணம் வந்து ஜமாவை ஓன் பண்ண ஆசைப்படுறான், அவன் ஓன் பண்ணுறான். லேயர் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஜகாவை விட லவ்வை விட அவனுக்கு ஜமா தான் முக்கியமாக தோணுது அப்படிங்கிற பாயிண்ட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அதனால தான் அந்த லேயர் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்களே தவிர லேயரை தூக்கிட்டா கதையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ ஸ்ட்ராங்னஸ்க்காகவும் லைவ்லினஸ்க்காகவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காகவும் இந்த 2 லேயரையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் சீக்வன்சிங்கில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறத
இங்கே தேர்டாகவும் செவன்த்தாகவும் கொண்டு வந்திருப்பாங்களே தவிர ஃபஸ்ட்டு செகண்ட்னு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு தொடர்ந்து வரும். சோசியல் ஸ்டிக்மாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கல்யாணத்தை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும்னு வரிசையாக அது பேக்டாகவே இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் அப்படியே வந்துடும். இந்த சீக்வன்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அது எங்கேருந்துன்னா சேலஞ்சஸ்லேருந்தும் அதை பேஸ் பண்ணி வர்ற ஸ்ட்ராட்டஜிலேருந்தும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் ஜமா படத்துலேருந்து 8 சீக்வன்ஸை ரெடி பண்ணி அந்த சீக்வன்ஸை நரேட் பண்ணி உங்களுக்கு வந்து படமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஜமா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பிரேக் டவுன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் லைன், அதுலேருந்து வர்ற மிஷன், அந்த மிஷனுக்கு உண்டான சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸை வந்து பேஸ் பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து கிளைமேக்ஸில் அதை முடிஞ்சுதா முடியலன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லேயர்ஸை கொண்டு வந்து படத்தோட லைவ்லினஸையும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரையும் கூட்டி இந்த படத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இதான் ஜமா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பிரேக் டவுன். நன்றி. நீ இருக்கும் ஒசரத்துக்கு நானும் எப்போ வருவதம்மா, இடத்த விட்டு இடங்கிளியே இறங்க